நிறைய பேர் போய் காவல்துறையில் வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணு நாங்கள் ஸ்கின் கொடுத்த யார் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரங்களை அவங்க கொடுக்குறப்ப அவங்க நேரடியாக போய் அந்த மப்டியில் போய் கிரைம் மூலிமா அந்த பொண்ணுகளை பார்த்து கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த பொண்ணுமே வந்து இந்த விஷயம் வெளிவோனா நான் உயிர் விட்டுருவேன்னு சொல்லிருச்சு. அப்போ என்ன தோணுது, நம்ம பொண்ணு வந்து உயிரை விட மானதான் முக்கியம் நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒத்துழைக்கணும். நீங்கள் ஒரே ஒரு பெண்ணுக்காக மட்டும்தான் அவங்கள வந்து நீங்கள் பிடிச்சி ஆரம்ப கட்டத்தில் அவங்கள விசாரிக்கணும், அந்த காணொலியை வந்து எடுக்கணும் அழிக்கணுன்ற மாதிரியான நோக்கத்தில் தான் நீங்கள் போகிறீங்க. ஆனால் நீங்கள் போய் விசாரிக்கிறப்போ நீங்கள் சொன்னீங்க அதில் நிறையா காணொலிகள் இருந்தது, நிறையா பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஒரு பெண்ணுக்காக நீதி கேட்டு நம்ம போனோம், அதில் பார்த்தா நிறையா பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற சமயத்தில் உங்களோட மனநிலை? அதாவதுங்க உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், அந்த அன்னைக்கு வந்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டு அன்னைக்கு எல்லா போலீஸும் வந்து இங்கே பொள்ளாச்சியில் எல்லா போலீஸும் வந்து செட்டிபாளையம் போயிட்டாங்க ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டுக்கு. அப்போது அந்த யுத்தங்கள் நடந்துக்கிறதுல எங்களுக்கு மாதிரி ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜோ இல்லை வந்து மைனஸ்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு காவல்துறை வந்து இந்த அளவுக்கு போயிருக்காது. ஒரு நடு ரோட்டில் அடிச்சுக்கிட்டு இருந்தப்பவும் வந்து ரோட்டில் உருண்டுக்கணும்னா அது அன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலைகள் வந்து மோசமான சூழ்நிலைகள், இது இப்படி தான் முடியுதுங்கிறது தான் நடந்திருக்குதுங்க. இப்போது நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே உங்களோட இந்த வழக்காடுதல் அந்த சமயத்தில் வந்து உங்களோட தொடர்பில் இருந்தாங்களா? நாங்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரையுமே வந்து நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் சந்திச்சோம்னா பார்த்ததும் இல்லைங்க. அதில் வந்து காவல்துறையில் சிபிசிடி ஆனாலும் சிபிஐ ஆனாலும் அவங்க அந்த காணொலி வச்சு தான் அவங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோ வச்சு அவங்க வந்து அவங்க அடுத்த கோணத்தில் ஒரு அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க இன்டெலிஜென்ட்டாக போக முடியுமோ அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக போய் அந்த வழக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. எங்களோட தரப்பு அந்த பாப்பாவை தவிர நாங்கள் எந்த தரப்பு ஆளையுமே நாங்கள் பார்த்ததும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நம்ம சிபிசிஐனாலும் சிபிஐனாலும் யாரும் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப தெளிவாக முடிச்சாங்க. இந்த வழக்கு சிபிசிஐலேருந்து சிபிஐ மாறினதுக்கு அப்புறமே அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை எப்படியோ, அதாவது 2019 எவ்வளவு தூரம் நடந்து அன்னைக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக இருந்தோமோ 2025 தீர்ப்பு வந்த நாள் வரைக்குமே அதே ஃபோர்ஸில் தான் இருந்தோம். அந்த மன வலிமையும் அந்த தொடர்ந்து நடத்தின சட்ட போராட்டங்களும் என்ன இருந்தாலும் சிபிசிஐடி ஆனாலும் சிபிஐ ஆனாலும் காவல்துறை ஆனாலும் நீதிமன்றமே ஆனாலும் எந்த அளவுக்கு வந்து சாட்சியங்கள் வந்து நேரடியாக சாட்சியம் சொல்கிறாங்களோ, எந்த அளவுக்கு வந்து ஆதாரங்கள் திரட்டி கொடுக்குறாங்களோ அதுதான். நாங்கள் வந்து சிபிஐக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எந்த நேரம் கூப்பிட்டாலும் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களும் ரொம்ப எல்லாத்தோட ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வழக்கு வந்து ரொம்ப ஒரு தான் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனையை எடுத்து ஹேண்டில் பண்ணதுனால தான் இந்த மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தில் வெற்றி கிடைச்சதுக்கு பெரிய நமக்கு ஒரு வாய்ப்புங்க. இல்லைன்னா இந்த சட்ட போராட்டத்தில் இவ்வளோ வெற்றி கிடைக்குங்கிறதுல ரொம்ப அரிது ஒரு சங்கடம். எங்களுக்கே வந்து இவ்வளோ தூரம் தண்டனை அளிக்கிற நம்பிக்கை இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு 4 வருஷத்துக்கு ஒரு மாதிரி தண்டனை, மீதி பேருக்கு வாய்ப்பு தண்டனை அளிக்க தான் நாங்களும் எதிர்பார்த்தோம். ஆனால் இதை வந்து ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணது நீதிபதி அவர்களும் நம்மளுடைய சிபிஐயும் தான். இதை வந்து நம்ம ஏபிபி அவர்களாக தான் ரொம்ப கடினமாக இருக்காக போகிறாங்க. இப்போது இந்த மாதிரியான இவ்வளோ பெரிய சென்சிட்டிவான வழக்கில் நீங்கள் வந்து முன்னிறுத்தி இதை நான் கொண்டு போகிறீங்க அப்படின்ற சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தாரின் மனநிலையும் உங்கள் மேலே எந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா என் மனைவி என் குழந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மனைவி என் குழந்தையெல்லாம் அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். என்னால் இங்கே வந்து ஃபேஸ் பண்ண முடியல. அதாவது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தூரம் வந்து பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் வீட்டை சுற்றியும் வந்து வட்டமிட்டு இருந்தது. அதுபோல் எனக்கும் நிறையா பிரச்சனைகள், நிறையா நைட்டு வெடிக்கையோட 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ வந்து காவல்துறையோட ஓடணும் ஒடியாரணும், பல்லே வலிக்கிருக்க மாட்டோங்க. காலை எந்திரிச்சு கண்ணை தெரியும் போது கதை தட்டுவாங்க எஸ்ஐ வரும். அப்படி நீங்கள் உடனே வாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, வந்து ஏதாவது ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்கணும் வாங்க. அதுன்னு போது ரொம்ப வந்து இதை வந்து அதான் அப்படியே சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு நாள் வாழ்க்கையில் இது வரக்கூடாத ஒரு தருணம் இது ஒன்றா தான் இருக்குங்க வாழ்க்கையில். அது இதை விட கஷ்டமான தருணத்தில் நான் இருந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு பேட் வைப்ரேஷன் கூட இது சொல்லலாம். கன்னி வெடி மேலே நடக்கிற மாதிரிங்க. இது கன்னி வெடி மேலே நடக்கிற மாதிரி நடந்தாலும் வெடிச்சிடும், கால் எடுத்தாலும் வெடிச்சிடும். அதனால் இதை வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போனது எல்லாமே கண்டிப்பாக இறைவனோட அருள் தான் சொல்லணும். உங்கள் மேலே அழுத்தம் இருந்தது, இது ஏன் நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி அழுத்தம் இருந்தது. அதாவது எங்களுடைய உறவுகள், மனைவியோட சொந்தத்தில், என்னோட சொந்தத்தில், நண்பர்கள் வட்டத்தில் இது எல்லாமே இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை தொட்டுட்டோம்.
ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டோம், இப்போ நல்லதோ கெட்டதோ தெரியாமல் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து சரியான பதில் கொண்டு போய் சேர்த்துறது தான் சரியானதாக இருக்க முடியும். இதை வந்து நம்ம அப்படியே பயம் மட்டும் மனசில் தோணுனா அதை அப்படியே போட்டு ஓடிட்டோம் அப்படின்னா இதில் வந்து இத்தனை பெண்களுக்கு நீதி கிடைச்சிருக்காது. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளோ பெண்கள் வேணாலும் இருக்கலாமுங்க, அது எண்ணிக்கையில் வந்து எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒரு எத்தனையோ ஒரு மன ரீதியாக மனசு விட்டு அழுது இவனை வந்து கண்டிப்பாக வந்து இவனை வந்து ஜபிச்சிருப்பாங்க, இவனை வந்து கண்டிப்பாக வந்து இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக மன ரீதியாக வேதனையோடு அந்த பெண்கள் அந்த வேதனையோட வெளிப்பாடு தான் நாங்கள், அந்த வேதனையோட வெளிப்பாடு நாங்கள், அவ்வளோதான். அந்த மன திருப்தி தான் எங்களுக்கு. இப்போ வழக்காடு மன்றங்களில் சிபிசிஐடி தொடர்பாகவும் சரி, ஆரம்பகட்ட விசாரணையிலும் சரி, சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்திலையும் சரி, வழக்காடு அது நடக்கிறப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் இருந்தது கோர்ட்டில்? அதுக்கு அவங்க அந்த பெண்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் வந்து வைக்கப்பட்டது? அதாவது இந்த வழக்காடுதலில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்குன்னு போனதுக்கப்புறம் இந்த குற்றவாளிகளுக்கும் சில சலுகைகள் வந்து ஜனநாயக நாட்டில் கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கும் வக்கீல் வச்சு வாதாடக்கூடிய ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது. நம்ம தரப்பில் வக்கீல் வேண்டியதில்லை. சிபிஐயோடைய இது ஏபிபி பிபி வந்துடுறாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு நமக்கு வந்துடுறாங்க, சிபிஐயோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்துடுறாங்க. இந்த வழக்காடுதலில் இப்போது எவ்வளவோ வந்து சலுகைகள் வந்து அரசாங்கங்கள் வந்து அந்த பெண்களுக்கு நம்மளுடைய இன்றைய கவர்மெண்ட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு நிவாரணங்கள் கொடுத்துருக்கு. ஆனால் இது எதுவுமே பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவே உலுக்கிய சம்பவத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்காகவுமே அந்த ஒரு நம்மளுடைய எதிர்த்தரப்பு, அதாவது குற்றவாளிகள் சைடில் இருக்கிற வழக்கறிஞர், அதாவது வக்கீல்கள்னால கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த பெண்களுக்கு சாதாரண கேள்விகள் கிடையாதுங்க. அதாவது நம்ம வந்து நடந்த விஷயத்த சொல்றதுக்காக ப்ரிப்பேர் ஆகி நீதிமன்றத்துக்கு போவோம், தெளிவாக போவோம், ஃப்ரெஷ்ஷப்பாக போவோம். அதை போன உடனே ஆப்போசிட் வக்கீல் மூஞ்சில் அடித்த மாதிரி ரொம்ப கேவலமாக தன்னை நடத்தியே கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டு அந்த குழந்தைகள் வந்து அந்த அப்செட் பண்ணிடுவாங்க. அது வந்து அவங்களுடைய நேச்சர், நீதி அதாவது வழக்கறிஞர்களோட நேச்சர். அது தப்புன்னு சொல்ல முடியும், அது தெரியாது. ஆனால் அந்த கேட்ட கேள்விகள் வந்து மிகவும் காதை கூசக்கூடிய அளவுக்கு மோசமான கேள்விகளை கூட அந்த பெண்கள் உள்வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டு, ஆனாலும் இதை வந்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக, இதை வந்து ஜெயிக்கிறதுக்காக பொறுமையாக நின்று, அதாவது ஒவ்வொரு பெண்களும் பார்த்தீங்கன்னா காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் மதியம் வரைக்கும்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பொட்டிக்குள்ளே நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் அதே வந்து நம்ம குற்றம் சாட்டப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குற்றத்தை வந்து நம்ம எதிர்ப்பு வைக்கிறோம். நம்ம வந்து குற்றவாளிகள் வந்து உட்கார்ந்த நிலையிலுமே குற்றம் சாட்டப்பட்ட நம்ம நின்றுட்டு வந்து அதில் வாதாடுனதெல்லாம் தான் அந்த குழந்தைகள் மனசில் பதியப்படுது. அவனை உட்கார வச்சு அவங்க வக்கீல் அவனை உட்கார வச்சு எங்கள் பேச சொல்கிறாருன்னா, நான் என்னை நிற்க வச்சு அவ்வளோ கேவலமான கேள்விகள் கேட்குறாங்க, என்னால் காது கொடுத்தே கேட்க முடியல, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நமக்கு தேவைங்களானான்னு சொல்லி அழுகக்கூடிய சூழ்நிலையில் நம்மளுடைய நண்பர்கள் நம்ம பொட்டியேறி சாட்சி சொல்லும் போதும் கேட்ட கேள்விகள், அதாவது பெண்களை தையப்படுத்தி ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரை கூட்டிகிட்டு போயிருப்பார், அவங்கள ஒரு சாட்சியாக வந்து இந்த நீதிமன்றத்தில் சிபிஐ போட்டிருக்கோம். அவங்க வந்து கேட்ட கேள்விகள் வந்து அந்த சூழ்நிலை உணர்ந்தவங்களுக்கு தான் வழி வேதனை. அதனால தான் இந்த அரசாங்கம் கொடுத்த நிவாரணம் பெரியதல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் பெரியதல்லன்னு சொல்கிறேன்னா, தப்பையுமே அவனை செஞ்சுட்டு அந்த தப்பு செய்ய இனிமேல் எந்த பெண்ணும் பாதிப்படக்கூடாதுங்கிற ஒரு மனம் பார்க்கறதுல, இந்த பெண்கள் நடத்தின சட்ட போராட்டத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் இந்த பெண்கள் தரப்பில் வந்துச்சு, எவ்வளவோ வலியும் வேதனைகளும் தாங்கினாங்க அப்படிங்கிறத அது சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி அந்த டைம் சமயத்தில் கொடுக்கப்பட்டதான் இந்த பெண்களுக்கெல்லாம். கவுன்சிலிங் அப்படின்னா இந்த சிபிஐ தான் கவுன்சிலிங். நீங்கள் வந்து இந்த வழக்கை வந்து சரியாக வந்து சாட்சி சொல்ல வரல அப்படின்னா குற்றவாளி தப்பிச்சிருவாங்க. குற்றவாளி தப்பிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டலாம் வீணாக போயிடும். இதுக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், நாங்கள் சாட்சி சொல்ல வரல, எங்களை விட்டு எங்களுக்கு நிம்மதியாக வாழ்கிறோம், எங்களுக்கு அந்த வேலையே வேண்டான்னு சொன்ன பெண்கள் கூட குற்றவாளி குற்றத்துலேருந்து தப்பிச்சிருவான்னு சொன்னால், இல்லை மேடம் நான் சொல்கிறேன் தப்பிக்கக்கூடாது, அந்த மன எண்ணம் எல்லா பெண்களுக்குள்ளேயும் இருந்துச்சுங்க. மன எண்ணம் எல்லா பெண்களுக்குள்ளேயுமே, நான் வரல, நான் கோர்ட்டுக்குள்ள சாட்சி சொல்ல, நாங்கள் இதில் கலந்துக்கலன்னு நினச்சா கூட சொன்னால் கூட
அந்த அதிகாரிகள் வந்து இவங்க வந்து நீங்க எல்லாம் சரியா சொல்ல வரலைன்னா குற்றவாளி வந்து கண்டிப்பா தப்பிச்சிருவாங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் வந்து சொல்றாங்கிற மன எண்ணத்துல தான் அந்த பெண்கள் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாத்தோட தரப்புமே குற்றவாளி தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுல பொள்ளாச்சியில் இருக்கிற அனைத்து வாழ் பொதுமக்கள் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இந்த வழக்குல நீங்க இவ்வளவு தூரம் வந்து உங்களோட நேர விரயம், உங்கள் மேல இருந்த அழுத்தங்கள், பல உயிர் அச்சுறுத்தல்களுக்கு நடுவில் நீங்க இதை வந்து கொண்டு போய் இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க. ஆனா உங்க பேர் எதுவுமே வெளியே வரவே இல்லைங்க. மற்ற கட்சிகள் எல்லாமே இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அவங்க தனக்கு மேலே கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த விஷயம் நீங்கள் பண்ணீங்கன்னு தெரிஞ்சு உங்களை வந்து பார்க்கணுன்ற ஒரு இதை ஆவணப்படுத்தணுன்றதுலாம் நாங்கள் வந்திருக்கோம். பெரும்பாலான ஊடகங்களும் வேற யாருமே உங்களை வந்து அதை வந்து நீங்கள் பின்னாடி இதில் இருக்கிறீங்கன்றதை பெரிய லெவலில் சொல்லவே இல்லை. என்ன காரணம்? இது வந்துங்க எப்படி அந்த குணத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து அன்னைக்கு இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சியாக தான் திராவிட முன்னேற்ற கழகம். யுத்தங்கள் இவர் 2 இதுக்குள்ள தான் நடந்து சொல்லிய இதில் நான் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவன் அன்னைக்கே இருந்தாலும் நான் வந்து ஒரு மையத்தில் மத்தியில் நின்றுக்கிட்டேன். இவங்களுக்கும் தெரியும் இது யார் அண்ணா திமுகவில் இருந்த அனைத்து பொள்ளாச்சி நிர்வாகிகள் யார் பண்ணாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகிகள் அது தெரியும். மற்ற அனைத்து கட்சியில் இருக்கிற அனைவருக்குமே இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே நான் தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை வெளியே வந்து பிரச்சனை வந்து நல்ல முறையாக தீர்ப்பானதுக்கப்புறம் நம்மளா ஒன்றும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலையே. அதாவது பொள்ளாச்சியில் பொதுமக்களாக தானே எனக்கு நன்றி சொல்லி அவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து அரசியல் ஆதாயம் தேடுனா இந்த பெண்களோட விஷயத்தை அரசியல் ஆதாயம் தேடுறது இது வந்து அரசியல் வளர்ச்சிக்கு நல்லதல்லங்குது. இது வந்து ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை, சமூகத்துக்கான பிரச்சனை. இது சமூக சிந்தனையோட தான் நம்ம அணுகிறோம். இப்போ இத்தனை த்ரெட்டனிங்க்கு இடையில இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் இதை வந்து சமூக சிந்தனையை தான் பார்க்க முடியும். இது அரசியலாக பார்க்கல. அரசியல் என்னோட வேறு அன்னைக்கு அரசியல் கிடையாது. இன்னைக்கு தான் அரசியலில் 2022 தான் நகரத்தலைவராக இருக்கேன். நானும் இதை எடுத்து அரசியல் பண்ணுவீங்களேன், இது வந்து எனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இதில் அரசியல் ஆதாயங்கள் வேணும். இதுக்கான அடைமொழி எனக்கு வேண்டியதில்லை. இந்த பிரச்சனைக்கு தான் நான் தான் காரணங்கள், அடைமொழி எனக்கு வேண்டியதில்லை. சமூகத்தில் இதை வச்சு ஏதாச்சும் அறிமுகப்படுத்தினா நான் விரும்பாதவன். இதை இவர் தான் கொண்டு வந்தாருன்னு சொல்றது அந்த பொள்ளாச்சி பாலியலுங்கிற வார்த்தை, பொள்ளாச்சி பாலியலுங்கிறது என்னை மனரீதி ரொம்ப பாதிச்சதுங்க. அதனால பொள்ளாச்சிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்டவர் வாங்கி கொடுத்துக்கணுங்கிற எண்ணம் கூட என் மனசுல வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் இல்லை அந்த எண்ணம் தவறு அப்படிங்கிறது நானே வந்து நடைமுறை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால இதில் என்னைக்குமே எவ்வளவு வளர்ந்தாலும் வளராமல் இதே ஸ்டேஜில் இருந்தாலும் நான் வந்து இதில் அரசியல் ஆதாயங்கள் தேட விரும்பல. என்னோட கட்சியும் இதை விரும்பாது. ஏன்னா என்னோட கட்சி பார்த்தீங்கன்னா சித்தாந்தமுடைய கட்சி. அதனால இது யாருமே என் கட்சியில் இருக்கிறவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க. இதில் வந்து பேசி இதில் வந்து கிரெடிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் திறமை இல்லாத அரசியலில் தான் இருக்க முடியும். திறமையான அரசியல்வாதிகள் வந்து மக்கள் பிரச்சனை எடுத்து வேலை செய்வாங்க. உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் கட்சி சைட்லேருந்து என்ன மாதிரியான என்ன சொல்கிறது ஒரு பாதுகாப்போ இல்லை வேறு என்ன மாதிரியான உங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கப்பட்டது? அன்றைய மாவட்ட தலைவராக இருந்தவர் வசந்தராஜனுங்க. அவர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதுக்கப்புறம் நான் இளைஞனில் இருக்கிறேன். அவர் அன்னைக்கு என்ன பண்ணாரு, என்னை கூப்பிட்டு போய் அன்றைய மாநில தலைவராக இருந்தவர் எல் முருகன் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அப்போ அவர் அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்னா, பொள்ளாச்சி வந்தப்போ மாதவாயினில் வச்சு என்ன சொன்னார்னா வேல் யாத்திரைக்கு வந்திருந்தார். அப்போ உனக்கு எந்த இது சம்மந்தமாக என்ன ஒரு பாதுகாப்பு என்ன ஒரு சப்போர்ட்னாலும் சொல்லி பண்ணித்தரேன். அன்றைய மாநில தலைவர் இன்றைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் தான் நீ சொல்லி சொன்னாருங்க. அதனால மாவட்ட தலைவர் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இது சம்மந்தமாக வந்து அன்றைய இருந்த மாவட்ட தலைவர் வசந்தராஜன் வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு பேசினா. அதுக்கப்புறம் நானும் சொல்லிட்டேன் இது சம்மந்தமாக என்னுடைய பேரை வந்து இது காரணமாக வச்சு என்னை வந்து நீங்கள் என்னோட பேருக்கு பின்னாடி இது அடைமுறையை கொண்டு வர வேண்டாங்க, இதோட விட்டுடலான்னு நான் சொன்னதுக்காக அப்போ அதுக்கப்புறம் இந்த நீத்து போகிற அளவுக்கு நாங்களும் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து எவ்வளோ முறை நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருப்போம், எவ்வளோ முறை நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருப்போம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு தான் தெரிய முடியும். நாங்கள் வந்து அது என் மனைவி கிட்டவங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு கிடையாது, என் குடும்பத்தில் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு கிடையாது. இத்தனை முறை கூப்பிட்டாங்க போகணும் வேலையாக இருப்போம், அங்கே போவோம், அந்த வேலையை முடிச்சுட்டு இப்படி வருவோம். ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நாங்களே சென்சிட்டிவாக வச்சுக்கிட்டோங்க, பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். அதனால அந்த வழக்கு போன பாதை சரியாக இருந்துச்சு. இந்த வழக்கு இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுக்கு அப்புறம் கட்சி தலைமையில் இருந்தோ இல்லை வேற ஏதாவது அரசியல் தலைவர்கள் உங்களை அழைச்சி பேசுகிறாங்களா? அப்படி இது வரைக்கும் யாரும் பேசலிங்க. மாநில தலைவர் மட்டும் நான் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை என்ன மட்டும் சம்பந்தமாக கூப்பிட்டு பேசினார். அவர் கூப்பிட்டு பேசிட்டு ஒரு வாழ்த்து சொன்னார். அது என் மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நம்மளுடைய மாநில செயலாளர் எல்ஜி சூர்யா அண்ணன் அவர் வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு டிபேட்டில் பேசியிருந்தார். எனக்கு அவர் பேசுறது ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த சிபிஎம் கட்சியுடைய ஒரு பொறுப்பாளர் கனகராஜன் வந்து என்ன கேட்டாருன்னா, இதில் வந்து
பாஜகவுடைய அதிமுகவுடைய பங்கு என்ன, ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்களுக்கு என்ன போராட்டம் நடத்துறீங்கன்னு கேட்ட வார்த்தை உண்மையாலுமே அந்த வார்த்தைக்கு எஸ்ஜே சூர்யா சொன்ன பதில் சத்தியமான வார்த்தை. அதனால் என் மனசு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வழக்கை வந்து இவ்வளோ ஹேண்டில் பண்ணி கொண்டு வர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்து இவ்வளோ தூரம் பண்ணினதுக்கு எனக்கு அது அந்த கிடைச்ச ஒரு மதிப்பு 6 வருஷத்துல சந்தோஷம். எஸ்ஜே சூர்யா சொன்ன அந்த டிபேட்டில் சொன்ன ஒரு பதில்னால எனக்கு ரொம்ப மனநிறைவோடு இருந்தேன். உங்களோட கட்சி பொறுப்புன்றது வந்து இந்த வழக்கை வந்து கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. நாங்கள் அதுக்குள்ளே பயன்படுத்திக்கிட்டதே இல்லைங்க. கட்சியும் இந்த வழக்கையும் ஒருபோதும் நான் வந்து பண்ணிக்கிட்டதில்லை. அந்த வழக்கு விசாரணையிலையும் நான் என்ன பொறுப்பு வகிக்கிறேங்கிறது அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் தெரியாது. நான் சாதாரண ஒரு ஜனநாயகத்தில் ஒரு சாதாரண ஒரு குடிமகன், பரமகுருங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த பொள்ளாச்சிவால் பகுதியில் ஒரு பரமகுருவுக்கு இளைஞர்கள் நிறைய சப்போர்ட் இருக்கிறாங்க. அது மட்டும்தான் அந்த சிபிஐ தரப்பு தெரிய முடிய, மற்றபடி நான் யார், எங்கிருந்து வந்தேன், என்னோட அரசியல் பின்புலம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இது எல்லாமே அதுக்கப்புறம் தானுங்க. அதுக்கு முன்னால் வந்து அது சார்ந்து அவங்களோட பேசணும் இல்லை, பழகினதும் இல்லை, யாருமே நடந்துக்கிட்டது இல்லை. ஏன் திராவிட கட்சிகள் கூட அது சம்மந்தமாக அண்ணா திராவிட முன்னெடுக்கலாம் இந்த சம்மந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பரமகுருனா பொள்ளாச்சியிருந்து பரமகுரு அன்னைக்கு பண்ண அப்படி. அதனால அன்னைக்கு இருந்து ஜெயராமன் கிட்ட நான் அதை சம்மந்தமாக பேசணும். அவர் அப்போ வழக்கு எடுத்து பதிவு பண்ணிச்சா. அன்றைக்கி அடிஷனல் இன்ஸ்பெக்டர் அன்றைக்கி அவர் இறந்துட்டார். அவர் தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணார். வழக்கு பதிவு பண்ணாங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் யாரையும் குறை சொல்றது தவறு. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட குடும்பத்தின் மனநிலை அந்த சமயத்தில் வழக்காடுகள் சமயமாக இருக்கட்டும், இந்த கட்டம் ஆரம்ப கட்ட விசாரணையாக இருக்கட்டும், அவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்கு? நான் சொன்னது கூட அது மாதிரி தான். இந்த வழக்கில் அந்த பெண்கள் தன் குடும்பத்துக்கு தெரியாமையும் கூட சில நேரங்களில் நீதிமன்றங்களுக்கு பாதுகாப்பாக வந்து செல்ற அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தது நம்மளுடைய சிபிஐயும் நம்மளுடைய நீதிமன்றங்களும் அவ்வளவு தெளிவாக அந்த குடும்பத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, அந்த நேரத்தில் அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது, இப்போ திருமணமாகி குழந்தை இருக்கலாம், கை குழந்தை கூட இருந்திருக்கலாம், அதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்கன்னா சிபிஐ எவ்வளவு சென்சிட்டிவாக அதை செயல்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு அந்த பெண் அதிகாரிகள் அதாவது இதை ஹேண்டில் பண்ணது அதிகம் பெண் அதிகாரிகள் தான். அப்போ இந்த பெண் அதிகாரிகள் எவ்வளவு நாசுக்கு கையாளுன்னு இருப்பாங்க. தனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நேர்ந்தா அதை எப்படி டீல் பண்ணுவாங்களோ அதுபோல பக்குவமாக அதை எடுத்து முள்ளு மேலே போட்ட சீலை எப்படி பக்குவம் எடுத்து போல எடுத்தாங்க. அதனால தான் இந்த வழக்கு வெற்றி. இந்த வழக்கில் யார் குற்றவாளி, யார் சாட்சியங்கள் சொன்னது, எந்த பெண், எந்த இதுவுமே சமூகத்தில் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இது வெளிவராது. உங்களுக்கு வருத்தத்தை தரக்கூடிய இந்த வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் நான் இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன மாதிரி விஷயத்தை நினச்சி சொல்லுவீங்க? உங்கள் மனசை போட்டு உருக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 9 பேரும் யாராச்சும் கையில் சிக்கி இந்த மாதிரி ஆயிருந்தான்னா தெரியாது. இவங்க நம்ம கையில் சிக்கி இந்த மாதிரி ஆகிட்டானு இல்லைங்கிறது தான் எனக்கு இருக்கும். அவங்களோட லைஃப் மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 9 பேருக்கு நான் இது வரைக்கும் என்னால் ஒருத்தர் கெட்டுட்டாங்கன்னு இது வரைக்கும் நான் யார்கிட்ட சொன்னதில்லை. என்னால் ஒருத்தர் கெட்டு போயிட்டாங்கன்னு அது வரைக்கும் சொன்னதில்லை. ஆனால் என்னால் 9 குடும்பங்கள் கெட்டு போச்சு. அந்த பெண்களோட வாழ்க்கை அவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்குல்ல. அதானுங்க, அதாவது மகாபாரதத்தில் நடந்த ஒரு போர் மாதிரி தான். என்னதான் இருந்தாலும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாலும் இதில் கடைசியில் வந்து பாண்டவர்கள் சந்தோஷமாக போயிட்டாங்க கிடையாது. அவங்களுக்கும் தன் சக ஒரு உடன்பிறப்புகள் வந்து அழைச்சிட்டேங்கிற எண்ணம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அவங்க மனசில் எழுந்துட்டு இருந்துச்சு. அதுபோல தான் நானும் சொல்கிறேன். என்னதான் வந்து நான் அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அவங்க இருந்துக்கிட்டாலும் என்னால் அந்த வலியும் வேதனையும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. 9 பேர்த்தோட குடும்பம், 9 பேர்த்துக்கு குழந்தைகள் இருக்குது, 9 பேர்த்துக்கும் அது 3 பேருக்கு மனைவி இருக்குது, 9 பேர்த்துல அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வருத்தத்துக்கும் நம்ம ஆளாயிட்டுமே, யார் கையிலையும் போய் சிக்கியிருக்கலாம், நம்ம கையில் சிக்கி இப்படி பசுப்பு மைட்டானு இல்லைங்கிற வருத்தம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். இன்னும் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் சட்டம் படி அவங்களுக்கு உண்டான தண்டனை நீதி கிடைக்கப்பட்டதா தானே மக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆமாம், உங்களுக்குள்ளே ஏன் இந்த மாதிரியான ஒரு மனநிலை? நானும் சாதாரண மனிதன் தானே. அதாவது நான் என்னால் ஒரு எலும்பு முடிச்சா கூட நம்ம ஏழை முடிச்சு கொண்டுட்டுமேனு வருத்தப்படக்கூடிய ஆள். நம்ம ஒருத்தனை 2 அப்பு அடிச்சிடறோம், பிடிச்சிடறோம், அதை மறைஞ்சு போகக்கூடியது. இது அப்படி இல்லை. இது வந்து ஒரு 9 பேர்த்தோட வாழ்க்கை இனி சாகும் வரை சிறையிலே கழிக்க போகுது அப்படின்னா அந்த ஒரு மனித உணர்வுகளுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. சரி, உங்கள் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப பெரிய விஷயத்தை எங்களுக்காக இவ்வளோ மனம் திறந்து பகிர்ந்துருக்கிறீங்க. நேட்டிவ் நியூஸ் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.